நேற்று ஆட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க காலையில் வந்து கரெக்ட் டைமுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னும் 2 ஆட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் அதை நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிறோம், ஒரு ஆட்டுக்கு மட்டும் இன்றைக்கி பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு அமௌண்ட் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய் செடி போட்டிருந்தோம் இல்லையா, அது ஒரு வயல் வந்து திட்டு ஓஸ் எல்லாமே அப்படியே நாங்கள் வச்சுருந்தோம். மறுபடியும் அதில் ஏதாவது சைலேஜ் மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மழையை பார்த்துட்டு போட்டுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த 2-3 மழை வந்தது இல்லையா, நேற்று பெஞ்ச மழை நல்லாவே வந்தது. அதனால் ஒரு வயலுக்கு அளவாக மட்டும் மக்காசோள கட்டை வாங்கி ஊனலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹெல்ப்புக்கு ஒரு 2 ஆளுங்களை வர சொல்லியிருந்தோம். அவங்களோட சேர்ந்து நாம்ளும் ஆளுக்கு ஒரு காலாக பிடிச்சி ஆளுக்கு ஒரு கால் மக்காசோள கொட்டை ஓடணும். இங்கே வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் செய்வீங்களா, நானும் எனக்கு எல்லா வேலையுமே தெரிவேன், நானும் செய்வேன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு கால் ஊனிட்டு இருந்தா. இல்லையே பார்த்து பார்த்து வளர்றதுனால நம்மளோட வேலை சூப்பராக செய்வாளாட்டங்குது. கொட்டையை ஊனி வைக்கலாம், மழை நல்லா வந்து தட்டு நல்லா வளர்ந்தா சைலேஜ் பண்ணிக்கலாம். சரி இல்லைன்னா அப்பப்போ பச்சையாக இதப்போ மாட்டுக்கு வெட்டி போட்டுக்கலான்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி தான் ஒரு வயல் மட்டும் ஊனியிருக்கிறோம். ஒரு வாரமாகவே நெவுலாகவே இருந்துச்சுங்க. நாம்பன்னு காட்டில் போய் வேலை செய்யும் போது தான் இந்த வெயில் எதுக்குது இப்படி அடிக்குமோ தெரியல, அப்படி அடிக்குது. நம்மளுக்கும் காட்டில் வேலை இல்லைன்னா போர் அடிச்சு போகிறதுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் தான் நம்மளுக்குமே நல்லா இருக்குது. ஊனி முடிக்கவே மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சுங்க. அப்படி அடுத்த வேலையில் பார்க்கலாங்க. பாய்.